ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து டிசம்பர் 31 2025 இருக்கோம். நம்ம வந்து 2026 வந்து சூப்பராக தரமாக ஆரம்பிக்கிறோம். இது வந்து எனக்கான மோட்டிவேஷன். ஸோ வந்து இந்த மோட்டிவேஷனை வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து ஷேர் பண்ணி ஸோ வந்து நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மை ஃபீட்பேக் ஆஃப் மை 2025 எப்படி இருந்திருக்குன்னா, 2025ல் நான் வாங்காத செருப்படியே கிடையாது. எல்லா விதத்துலேயும் செருப்படி வாங்கிட்டேன். இந்த வைஸ்ன்னு வாங்கல, திஸ் வைஸ், ஸ்டடி வைஸ், அது மாதிரி கெரியர் வைஸ், ஸ்டடி வைஸ், அகாடமிக் ஸ்டடி ஒன்று தானே. ஸோ அந்த வைஸ், ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ், ரிலேஷன்ஷிப் வைஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ், எல்லாத்துலேயும் செருப்படி தரமான அடி வாங்கியிருக்கேன். ஸோ 2025 ஒரு ஃபுல் பேக்டான வருஷமாக எனக்கு இருந்திருக்கு. எப்படின்னா, ஸோ வந்து எனக்கு வந்து இப்போது 22 ஆகுது. இந்த இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ கண்ணீர், கஷ்டம் இதெல்லாம் அனுபவித்ததில்லை. இப்போ அனுபவித்தேன் இந்த வருஷம். ஸோ இனிமேல் அனுபவிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 2026 ப்ளீஸ் பி கைண்ட் டு மீ. ஏன்னா உங்களோட சக்ஸஸர், உங்களோட சக்ஸஸர்னால் 2025 என்னை வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம் நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ 2026ல் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் கைண்டாக இருந்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். 2026 உங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஃபீட்பேக் டு த 2025 இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு கேவலமான வருஷமாக தான் இருந்திருக்கு. நான் வந்து டே 1லே இந்த 2025 ஸ்டார்டிங் டே 1 நியூ இயர் இருக்குல்ல, அந்த நியூ இயர் அன்னைக்கு நான் கேட்ட ஃபஸ்ட்டு நியூஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நியூஸ், என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் உன் இன்சூரன்ஸ் காப்பி அனுப்புடான்றான். பைக் இன்சூரன்ஸ் காப்பி. ஏன்டான்னு கேட்குறேன். இன்சூரன்ஸ் இருக்குல்ல அப்படின்னா, இருக்கேன். பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஃபோன் வருது. ஜான்வரி 1 எனக்கு கால் வருது. ஸோ அப்படி கால் வருது. அதுலேருந்து அண்ணா செஞ்சு இது வரைக்கும் இந்த இத்தனை வருஷம் பர்த்டே கொண்டாடி இருக்கேன். 2025 பர்த்டேல தான் நான் ஃபஸ்ட் டைம் அழுதானா, பர்த்டே அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அழுதது இந்த வருஷம்தான். அந்தளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. இதை விட ஒரு மேஜர் இன்சிடெண்ட் என் லைஃப்பில், மேஜர் இன்சிடெண்ட்லாம் இல்லை, இது ஒரு ஃபன்னியரான ஒரு விஷயம். என்னென்னா, நான் வந்து ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் ஊர்லேருந்து. பொங்கல் முடியல, பொங்கல் லீவில் வந்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்கப்போ இந்த இதெல்லாம் நிறுத்துவாங்கள்ல, டீ குடிக்க நிறுத்துவாங்கள்ல, ஸ்பெஷல் பஸ் போல் அதில் வந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்துட்டுருக்கப்போ வந்து ஃபோன் பேசிகிட்டே இறங்குறேன். அது சரி ரெஸ்ட் ரூம் தான் நிறுத்துவாங்கன்னு, பேக் வந்து பஸ்லேயே இருக்குது. நான் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே நான் வந்து இறங்கிட்டு நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன். திரும்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை போய் தேடுறேன். பஸ்ஸை காணோம். பேக்கில் லேப்டாப்பு, திங்ஸு, காசு, அது இதுன்னு எல்லாமே அதில் தான் இருக்குது. என் ஃபோன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஃபோனில் வந்து சார்ஜ் லிட்டரலாக 5% இருக்குது. 5%. ஸோ இப்போ வந்து சிரிச்சிட்டு சொல்கிறேன், அன்னைக்கு வந்து ஒரு அழுதேன் பாருங்க, மறக்க மாட்டேன். அது கையில் காசு 1 ரூபா இல்லை, எல்லாமே வந்து ஜிபேயில் தான் இருக்குது. ஃபோனில் வந்து ஜிபேயில் தான் காசு இருக்கவங்கன்னா, பர்ஸும் வந்து இதில் தான் இருக்குது, பேக்கில். அழுதுகிட்டே அண்ணன் வந்து போயிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி சரி அந்த பஸ்ஸை பிடிக்கலான்னு டிக்கெட்டை கூட நான் வாங்கி
டிக்கெட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் டிக்கெட் வந்து பேக்கில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி வந்து டே பாஸ் அழுகிட்டே சொல்கிறேன், இதே மாதிரி டே இது பேகு லேப்டாப் எல்லாமே வந்து பஸ்ஸில் விட்டுட்டேன்டா, போயிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து போயிட்டு இந்த பஸ்ஸை வந்து பிடிங்கடா, ஊர்லேருந்து வந்த பஸ்ஸு ஊர் பேரெல்லாம் சொல்லி நான் வந்து சொல்லிட்டு அவனுங்க பைக் எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸாக வர பஸ்ஸெல்லாம் போட்டு நான் வந்து ஊர்லேருந்து கிளம்புனது ஒரு 5:30 கிளம்பியிருப்பேன்னு வைங்க. இங்கே வந்தது வந்து அந்த 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 ஹோட்டல்கிட்ட வந்தது வந்து 7 o'clock. அவனுங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் போயிட்டு எல்லாருமே இது மாதிரி தேடிட்டு இருக்கானுங்க. தேடிட்டு வரானுங்க. டே எந்த பஸ்ஸுன்னு சொல்கிறா, கலர் பஸ், எல்லோ கலர் பஸ் இருக்குது, க்ரீன் கலர் இப்போது இருக்குல்ல அந்த கலரும் சொல்கிறேன், கலரு சொல்லிட்டு அவனுங்க வந்து எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு முடிஞ்சு லேப்டாப்பில் வந்து அது இதுன்னு இருக்குது, ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அந்தளவுக்கு அழுது அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நல்ல நேரம் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஒருத்தர் பஸ்லேருந்து கேட்டு என் பேக் எடுத்து அவரே போலீஸ் தான் போல் 2 பேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பேக்கை வந்து ஒரு திருட்டு பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் வந்து அவன் பேக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேக் தான் எந்த நினச்சி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதே மாதிரி சொல்கிறாங்க, நான் ஃபோனில் பேசிகிட்டு வந்ததெல்லாம் நியூ இயர்க்கு தானே வண்டி அடிபட்டு வந்தேன், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பைக் வச்சுருக்கேன்னு கேட்டார். பைக் இது மாதிரி சொன்னேன், எல்லா மாடலு எல்லாத்தையுமே அவர் கேட்டு அவர் வந்து போலீஸ்கிட்ட இந்த இதை சொன்னால் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். நானும் வந்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு பாதியில் தான் வந்தான், அவனை பிடிச்சி திட்டி அவனை திட்டுறாரு, என்ன திட்டவே இல்லை, அவனை திட்டுறாரு. எனக்கு அதுதான் இன்னும் இது. அவன் வந்து சார் அவன் என் கூடவே வரல சார், இப்போ தான் சார் வந்தான் அப்படின்னு. பரவாயில்ல படிக்கிற பசங்கன்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாரு. ஸோ வந்து இந்தளவுக்கு ஒன்று வந்து ஜான்வரி மந்த் நடந்திருக்கு. ஃபெப்ரவரி வந்து எப்படின்னா அது வந்து ஒரு லவ் மந்த்துன்னு. ஸோ அந்த மாதிரி போச்சு. அதெல்லாம் லவ் அது மாதிரிலாம் இல்லை, ஒரு ஏதோ இந்த வெளியே சுற்றுறது அது மாதிரி போயிடுச்சு. ஸோ மார்ச் வந்தது. மார்ச் வந்து அது வந்து நமக்கு வந்து இந்த மேஜர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணி நம்ம காலேஜில் கொடுத்து ஒரு ஸ்டடி வைஸ் அது மாதிரி போயிட்டு செம்மையாக அடி வாங்கி ரிலேஷன்ஷிப் வைஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் வந்துச்சு, மே வந்துச்சு. மேலே வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், நண்பருக்கு வந்து பர்த்டேலாம் கொண்டாடிட்டு அப்படி போச்சு. அந்த என் பர்த்டேக்கு தான் அந்த நண்பர் வர முடியல, அவங்க பர்த்டேவுக்கு நான் வந்து சிறப்பாக எல்லாமே பண்ணி நான் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டேன் அவங்கள. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த நன்றியே இல்லை. பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டு பர்த்டே முடிஞ்சு நண்பர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டுன்னா எப்படின்னா வேணான்னிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்னையோட கட்டுறா அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸும் அதுக்கப்புறம் அந்த மேலேருந்து இல்லை, ஜான்வரியிலே ஜான்வரி 35 ஐயோ ஜான்வரி 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு சனி. இப்படிலாம் இருந்திருக்கு இந்த வருஷம். ஸோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டேன். நான் வந்து பேகை தொலைச்சது மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னேன், என் லைஃபே தொலைச்சிட்டேன். அது வந்து என்னால் சொல்ல முடியல, சிரிச்சுட்டே சொல்கிறேன்னு கண்ணில் பாருங்கள், தண்ணியோடு பேசுகிறேன். ஸோ எமோஷ்னல். அப்படி பேசுகிறேன் உங்ககிட்ட, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இத்துடன் 2026 என்கிட்ட கொஞ்சம் கைண்டாக இருங்க. ஆல்ரெடி கெஞ்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பர்சனாக அவங்க காலை பிடிச்சி கேட்டிருப்பேன். 2025 ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக காலை பிடிச்சி கேட்டிருப்பேங்க, சத்தியமாக. அப்படி அந்தளவுக்கு இருந்திருக்கு வருஷம். ஸோ 2026 அப்படி தான் இருக்கும். நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு விஷயம்லாம் இப்போ ஒரு பிளான் போட்டிருப்போம். அந்த பிளான் வந்து பிளான் அதோட ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தானே அடுத்து அப்கமிங் டேஸில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதை வச்சே நான் சொல்கிறேன் 2026 வந்து கேவலமாக தான் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ப்ளீஸ் பி கைண்ட், கொஞ்சம் பார்த்து செய். ஸோ இதுதான் மை
மை லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை 2025ல நான் ரிசீவ் பண்ணது வாட் 2025 ஹேஸ் கிவன் டு மீ. தட்ஸ் இட். ஓகே பாய்.